யாதும் ஊராகி செழித்த மொழி நன்றும் தீதும் விலகிய மொழி வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பெயர் சஷ்மிதா. என் பெயர் லக்ஷிதா. அகத்தியான் தொட்டிலிட்டு தொலிக்காப்பியம் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் மொழி எம் தாய்மொழி அன்னை தமிழ் மொழி. நாங்கள் இப்பொழுது தமிழ் மொழியின் சிறப்பு என்ற தலைப்பில் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த குடி இது நம் தமிழினத்தில் தமிழ் மொழியின் வரலாற்றை பதிவு செய்திட வைர வரிகள். அவ்வகையின் உலகின் முதல் மொழி என்று தமிழ் மொழியை போற்றப்படுகின்றது. பல மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போன் இனிதாதெங்கும் காணோம் என்கிறார். இதிலிருந்தே தாய்மொழியின் சிறப்பினை அறியலாம். தொல்காப்பியம் அகத்தியார் நன்னூல் போன்ற பல இலக்கண நூல்கள் தமிழ் கோவிலை அழியாமல் காத்து வருகின்றன. மூதுரை கொன்றை வேந்தன் போன்ற நீதி நெறி காட்டும் வழிகாட்டிகளாய் விளங்குகின்றன. படிப்பவர்களை தன் பக்கம் இழுக்கும் வசதி நம் தமிழுக்கும் உண்டு. நம் உலகின் உன்னதமான மொழியில் பிறந்திருக்கிறோம் என்பதையும் இதிலிருந்து அறிய முடிகிறது. அமிர்தத்தை கடைந்தால் அதிலிருந்து கிடைக்கும் அரிய சொல்லே தமிழ் என்று போற்றுகின்றார் நாமக்கல் கவிஞர். செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்தாகவும் அதன் தோன்றல் ஏனைய மொழிகளில் சாராதிருத்தலும் வேண்டும். இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக செம்மொழி என அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்தான். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கும் நேர் என்று தமிழை அமிர்தமாகவும் உயிராகவும் பாடியிருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்றும் சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போன்று தமிழ் என்றும் மங்காது, அதன் பெருமைகள் என்றும் குன்றாது. தீதும் நன்றும் பிறதரவாரா என்று உலகத்திற்கே வாழ்வியல் கோட்பாட்டை கோடு போட்டு காட்டிய நம் தாய்மொழி தமிழை வாழ்த்தி வணங்குவோம். தமிழ்மொழி என்பது தமிழர்களின் அடையாளம் என்பதையும் இதிலிருந்து அறிய முடிகிறது. அமிர்தத்தை காலம் கடந்த வரலாறு என் தமிழ் மொழியின் வரலாறு. மண்ணில் பிறந்த முதல் மொழி, சொற்கள் கிடைக்கும் சுரங்க மொழி, நீண்ட வரலாறு பெருமை மொழி, இதுவே எங்கள் தாய்மொழியின் சிறப்பு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எங்களது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க செந்தமிழ். நன்றி, வணக்கம்.